ஆர்சிபி லிஃப்டட் த ஐபிஎல் கப்பு இனிமேட்டு கிடையாது லாலி பப்பு அப்படின்ற மாதிரி 18 வருஷம் தவத்தை கழிச்சிட்டு ஆர்சிபி வந்து கப்பு அடிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல செய்தி, நல்ல செய்தி. ஆர்சிபி ஃபேன்ஸ், உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் ஒரு சிஎஸ்கே ஃபேன் இது கோலிக்காக அப்படின்ட்டு ஸ்டேட்டஸ் போட்டானா நம்பாதீங்க. அவன் உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அப்படி போடுறான். இல்ல ஆனா ஜென்யூனான சிஎஸ்கே ஃபேன்ஸும் சில பேர் இருக்காங்க, அது வேற விஷயம். நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நேத்து வரைக்கும் வந்து ஆர்சிபி தோக்கணும்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு பஞ்சாப் ஃபேன்ஸ் வந்து ஏமாத்தானாங்க. ஆமா, இப்ப நான் இந்த ஜெர்சி வேற போட்டு இதை நம்ம இன்ஸ்டாகிராம்ல வேற போடுவோமா, நானும் ஒரு ஆர்சிபி ஃபேன் நினைச்சு என்ன பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பானுங்க. யாரா நீங்களா? அதெல்லாம் போகட்டும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. என்னடா மழை பெய்ய போதா, என்ன நடக்க போதா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு 2 நாளைக்கு யாரும் மஞ்ச சொக்காவோ மஞ்ச டெட்டி கூட போட்டு யாரும் லோய் போட்டு போயிடாதீங்க. எங்கேயோ கண்ணில் பட்டா கண்டிப்பா விட மாட்டாங்க. சோ அந்த அளவுக்கு எல்லா ஃபேன்ஸுமே இல்ல, சில ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப எல்லை மீறி போறாங்க. அது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க, எந்த சண்டையும் போகாம. எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ஒரு ஹை பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்சிபிக்கு. அவங்க வந்து இந்த டைம்ல வந்து கொஞ்சம் அப்படிலாம் அந்த ஹேட்ரட் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே விடு, நீ 5 வருஷம் அடிச்சிருக்க, நாங்க இப்போ முதல் வருஷம் அடிச்சிருக்கோம், இனிமேட்டு நாங்க அடிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவா 2 பேருமே ஜாலியா கை கோத்துட்டு அப்படி இருந்தா சிஎஸ்கே ஃபேன்ஸுமே சப்போர்ட் பண்ண தோணும். எப்படி இருந்தாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல எல்லா ஃபேன்ஸுமே வந்து ஒரு இந்தியன் ஃபேனா விராட் கோலிக்கு ஒரு கப்பு கிடைக்கணும் அப்படின்றது. அவரு இந்த போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூலாம் நம்ம பார்த்தோம். அவர் அழுதுகிட்டே வந்து 18 வருஷமா நான் இதுக்குதான் வந்து ஒரு நாளும் விளையாடுவேன், ஒரு வருஷமும் வந்து விளையாடுவேன், எனக்கு வந்து இப்போ இந்த கப்பு கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனலா சொல்லும் போதெல்லாம் அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. எந்த சிஎஸ்கே ஃபேன் என்ன ஃபேனா இருந்தாலுமே நீங்க வந்து அந்த கப்பு இந்த மனுஷனுக்காக கிடைக்கூடாதா, 18 வருஷம் உழைச்சிருக்காரு சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு போயிடலாம். இதுதான் ஒரு ஹை பாயிண்ட். இதுக்கு மேல வந்து ஆர்சிபி எது திரும்ப வந்து கலாய்ச்சிட்டு அப்படி இல்லாம ஜாலியா வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போலாம். அதுவும் நீ அந்த பிரசன்டேஷன் பத்தி சொல்றியா? எனக்கு அந்த விராட் கோலி அந்த கப்பை வாங்கிட்டு அந்த கப்பை ஒரு லுக் ஒன்று விட்டு சிரிப்பா இருப்பாரு. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ஸ் மொமெண்ட். அவர் அந்த வேர்ல்ட் கப்புக்கும் அது பண்ணாரு, T20 வேர்ல்ட் கப்புக்கும் பண்ணாரு. ஓகேவா, எனக்கு அந்த இடத்துல கூட அவ்வளவு தோணல. நினைச்சு பாரு, ஒரு பிரான்சைஸ் 18 வருஷமா ஒரு உசுரை கொடுத்து ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து அவருடைய பாய்வுட் கிளப்புமே அதுதான் வச்சுக்கோ. ஐபிஎல்ல 18 years ஒன் பிரான்சைசி, இட் ஹஸ் ஃபைனலி லிஃப்டட் அ ட்ராஃபி. லுக் ஹவு பிக் இட் ஃபீல்ஸ். ஓகே, ஒரு ரிலீஃப் இருந்தது விராட் கோலி ஃபேஸ்ல, அது கிளியரா தெரிஞ்சது. நீ சொன்னது கரெக்ட் தான். ஒரு இந்தியன் ஃபேனா ஒரு என்னதான் நீ சொல்றதான் ரைவல் அதெல்லாம் ஓகேவா, they are just our rivals, not our enemies by any means. அண்ட் அதனாலதான் வந்து இந்த பிளாக் எல்லாம் நான் வந்து 2015 அந்த டைம்ல போயிருந்தப்போ வாங்கி வச்சிருந்தேன். எதுக்காச்சும் யூஸ் ஆகும், ஆர்சிபி தானே கோலி தானே அப்படின்னு வாங்கி வச்சிருந்தேன். ஃபைனலி யூஸ் ஆச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்து இந்த சிஎஸ்கே ஃபேன் அதெல்லாம் வந்து இந்த வெட்டி வீராப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு ஆர்சிபியா ஜெயிச்சிட்டாங்க. Let's enjoy this night as everyone and let's get into this video as you said. So first நம்ம சொல்லிருந்தோம்ல guys, டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுங்கடா பசங்களா அப்படின்னு நம்ம வந்து ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்துருந்தோம் கேப்டன்ஸ்க்கு. நம்ம வீடியோலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, ஏன்னு தெரியல. பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிற டீம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொன்னாரு. ஓகே ஜெயிச்சிட்டோம். ஆனா பரத்தோட ப்ரெடிக்ஷன் வந்து பஞ்சாப் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி நான் கிளம்புறேன். ஆர்சிபி தான் இந்த வருஷம் அவ்வளவுதான் ஃபைனல்ஸ், ஆர்சிபி தான் பஞ்சாப் கூட ஆர்சிபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தேன். ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. அதாவது நான் கூட ஒரு டவுட்டா சொல்லியிருந்தேன், பஞ்சாப் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஹரிஷ் வந்து ஆர்சிபி தான் ஜெயிக்க வாய்ப்பு, ஆர்சிபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஒரு இன்ஸ்டிங் தோணுச்சு ஆர்சிபி தான் இந்த வாட்டி அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 18th year for 18 நம்பர் ஜெர்சி. அதுவும் நேத்து ஃபைனல்ஸ் நடந்த டேட் நீங்க ஆட் பண்ணி பாருங்க, 18 வருது. அண்ட் எஸ், சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்க்குள்ள வந்துருவோம். மேட்ச் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு கூட நீ சொன்ன மாதிரி சில ஹார்ட் வார்மிங் மொமெண்ட்ஸ் நடந்துச்சு. அதை நான் ஒன்று சொன்னேன், எனக்கு அது வந்து இதுவா இருந்துச்சு அப்படின்ட்டு. நம்ம எல்லாருக்குமே இதெல்லாம் இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் கூட, நீ வேர்ல்டுல ஒரு கிரிக்கெட் ஃபேனா இருந்தா உனக்கு பிடிக்கிற ஒரு விஷயம் அந்த லாஸ்ட் ஓவர் வந்து ஜெயிக்க போற டைம்ல வந்து டிவிலியர்ஸ் காமிச்சாங்க. டிவிலியர்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறோம். அப்படியே நான் அதுக்கு முன்னாடி வந்து குரூப்ல நாங்க பேசிட்டு இருந்தப்போ ஒரு மெசேஜ் ஒன்று போட்டேன், டிவிலியர்ஸ் வந்து இருக்கணும் ஆர்சிபி கப்பு வாங்குறப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது கூட்டு வந்திருக்கலாம், டிவிலியர்ஸ் உள்ள வந்து கப்பு தூக்குறப்போ அது நடந்திருக்கலாம். ஆனா ஓகே விடுங்க, மேனேஜ்மெண்ட்ல அவர் இல்ல. ஆனா வந்து டிவிலியர்ஸ் திரும்ப வந்து அந்த கிரவுண்ட்ல விராட் கோலி கிட்ட பேசிட்டு திரும்ப வெளில போயிட்டு ஆர்சிபி ஜெர்சி போட்டாரு பாருங்க. அந்த சீன்ல எனக்கு அப்படியே உண்மையிலே அப்படியே ப்ராப்பர் சினிமா மொமெண்ட் அது செமையா இருந்துச்சு. கெயில் வந்து 2 பக்கமும் வந்து நான் பஞ்சாப்பும் விளையாடி இருக்கேன், ஜிண்டாக்கும் என் விசுவாசம் இருக்கு. இந்த பக்கம் ஆர்சிபிக்கு வந்து ரொம்ப வருஷமா அங்கதான் என்ன தூக்கி வளர்த்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு டாப் பஞ்சாப் பாட்டம் ஆர்சிபி இன்னைக்கு வந்து அப்படிதான் ஜாலியா வந்தாரு அவரு. ஆமா, எனக்கு கோலியோட பிரசன்டேஷன் பார்க்கும்போது நான் உங்களுக்கு தெரியும் ஸ்டாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நோட் பண்றாரு. ஆனா எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஏபி டிவிலியர்ஸ் அதிக மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு ஆர்சிபிக்கு. அது எனக்கு உண்மையிலே ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா கோலி 9000 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கோலின்னு ஒரு 18 years நம்ம பேசியிருக்கோம். அவரையும் தாண்டி டிவிலியர்ஸ் வச்சிருக்காரு அப்படின்றப்போ என்ன வாட் அ மேன் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் அதுவும் அவரே சொல்லியிருப்பாரு, 4 வருஷம் ரிட்டையர் ஆகியுமே வந்து இப்போ வரைக்கும் அவர்தான் ரெக்கார்ட் இருக்கு அப்படின்றப்போ எவா சொல்றப்போ அந்த கூஸ் பம்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தரம். ஓகே போயிடும். மேட்ச் ரிவ்யூ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கண்டிஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு மழை பெய்யல, அப்போ வந்து பேட்டிங் தான் எடுக்கணும்னு நாங்க வந்து எழுதி கொடுத்துருந்தோம். பேட்டிங் எடுக்கிற டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
மழை பெய்யல. ஆனா ஒரு பெரிய ஸ்கோருக்கு போகும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம் பர்சனலா. ஆனா நடக்கல. பட் 190 எங்களுக்கு இது போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி வந்து ஒரு நல்ல டீசென்டான டோட்டல் தான். ஆனா அகமதாபாத் ஒரு 20 ரன் ஷாட் மாதிரி தான் தெரியும். ஆனா ஆமா ஆர்சிபி பவுலிங் லைனப் நம்ம வந்து மேட்ச் அப்ஸ் எல்லாம் பார்த்திருந்தோம். ப்ரிவியூ வீடியோ பார்க்கணும்னா பாருங்க. ஆமா இப்போ இதுக்கு மேல பாப்பீங்களான்னு தெரியல. ஓகே பார்த்தா அதுல பாருங்க. அதுல அது நடந்த ஒரு மேட்ச் அப்ஸ் போட்டிருந்தோம். பேசிக்கா என்னன்னா இந்த பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த பவுலர் செட் ஆக மாட்டாங்க அப்படி இப்படின்னு போட்டிருந்தோம். அந்த வகையில ஆர்சிபி பவுலர்ஸ் கிட்ட பஞ்சாப் பேட்ஸ்மேனுக்குலாம் ஒரு கண்டம் இருந்துச்சு. ஆமா அதே மாதிரி இன்னைக்கு கண்டமா முடிஞ்சுச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவரு சரியா விளையாடல. சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. அண்ட் ஆர்சிபி பேட்டிங் பத்தி சொல்லி ஆகணும். அதாவது ஒரு டீம் ஆர்சிபி நம்ம முன்னாடி பார்த்த ஆர்சிபி எப்படி இருக்கும்? டாப்ல ஒரு 3 பேட்ஸ்மேன் விளையாடுவாங்க. ஒரு 4வது பேட்ஸ்மேன் எப்பயா விளையாடுவாரு. அப்படிதான் இருக்கும். இப்ப இருக்கிற ஆர்சிபி டீம்ல நீங்க வந்து கீழ குருணால் பாண்டியா தாண்டி ஒரு இன்னொரு பிளேயர் புவனேஸ்வர் குமார் ஆட சொன்னா கூட வந்து ஆடி கொடுப்பாரு. அந்த மாதிரி அவங்க டீம்ல வந்து எல்லாருமே பேட்டிங் ஆடுறாங்க. விச் இஸ் அ குட் சைன். ஆமா பவுலிங்ல ஒரு 2 ஸ்பின்னர் இந்த நறுக்குன்னு போட்டு கண்டெயின் பண்ற ஒரு ஸ்பின்னரு, விக்கெட் எடுக்கிற ஒரு ஸ்பின்னரு, நல்லா ஃபாஸ்ட் பவுலர் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலரு, குரூசியலான பிரேக் த்ரூ கொடுக்குற ஒரு ஃபாஸ்ட் பவுலரு, அதே மாதிரி டெத் ஓவர்ல சூப்பரா போடுற ஒரு ஃபாஸ்ட் பவுலரு, ரெண்டு நியூ 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், நியூ நியூ பால் நல்லா ஸ்விங் போடுற ஒரு ஃபாஸ்ட் பவுலரு, அப்புறம் ஒரு ஆல்ரவுண்டர் வந்து பேட்டிங் எபிலிட்டியோட ஒரு பவுலிங்கும் வந்து நல்லா ஒரு மீடியம் பேசுற மாதிரி நல்லா போடுற ஒரு ஸ்லோ வேரியேஷன்ஸ் எல்லாம் காமிக்கிற மாதிரி ஒரு ரொமாரிஸ் எஃபர்ட்டா இருக்கட்டும். அந்த மாதிரி மிக்ஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங். ஆர்சிபி ஸ்குவாடு நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான். கேகேஆர் மேட்ச் வந்து அந்த பவுலிங் வச்சு ஜெயிச்சாங்க பாத்தீங்களா? அப்பவே நம்ம சொன்னதுதான் இந்த டீம் இஸ் அ பாசிட்டிவ் சைன் திஸ் இயர். அதே மாதிரி இந்த சொல்லிட்டே இருந்தோம் ஆர்சிபி ஆர்சிபி ஆர்சிபின்ட்டு. இப்போ ஆர்சிபி ஒரு வழியா ஜெயிச்சிச்சு. ஆமா நடுவுல ஒரு வீடியோல மட்டும் கொஞ்சம் கொந்தளிச்சு இந்த ஃபேன்ஸ்னாலேயே தோக்கணும்டா அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன். பட் அதெல்லாம் வந்து அந்த டைம்ல இருந்த எமோஷன்ஸ் தான். பட் உண்மையே சொல்லணும்னா எவன் வேணா சொல்லலாம் கோலிக்காகன்ட்டு. பட் டு பி ஆனஸ்ட் இந்த ட்ராஃபி ஆர்சிபி டிசர்வ்ஸ் ஃபார் தேர் ஃபேன்ஸ், ஃபார் தேர் லாயல் ஃபேன்ஸ். சில பேர் எல்லாம் இருக்காங்க, அவங்க விட்டுருவாங்க. எல்லா பிரான்சைஸ்ல இந்த சில பேர் இருப்பாங்க சரிங்களா. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேன்ஸ் தேவர் லாயல், தே ஸ்டிக் டு த பிரான்சைஸ். கப்பில்லன்னு சொன்னா ஆமாண்டா கப்பில்லடா, ஆனா நான் என் உயிர் வந்து ஆர்சிபி கிட்ட அப்படின்னு இருந்த அந்த ஃபேன்ஸுக்கு ஃபைனலி தே டிசர்வ் திஸ் ட்ராஃபி. நீ ஆக்சுவலி ஒரு விஷயம் சூப்பரா சொல்லியிருந்த, லைக் இந்த ஒவ்வொரு பொசிஷனுக்கு ஒவ்வொரு பிளேயர்ஸ் வந்து சூப்பரா சைன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸா ஜெயிச்சாங்க, அதனால தான் ஜெயிக்கிறது காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஆக்சுவலி ஒரு வீக்லி எல்லாமே சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் இது வரைக்கும் 8-9 மேன் ஆஃப் த மேட்ச் வந்து வாங்கியிருக்காங்க பிளேயர்ஸ். அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். இப்பவுமே சொல்றேன், when it matters the most, ஒவ்வொருத்தங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னைக்கு நீ பார்த்தனா ஒரு 50 கிடையாது டீம்ல. கோலி மட்டும் தான் 40+ இருந்தாலும் ஸ்கோர் 190 போச்சு. எப்படி எல்லாரும் ஒரு 25-28 அந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன். பவுலிங்ல அதே மாதிரி தான். யாருங்க எதிர்பார்த்தாங்க? இங்க பாருங்க, நாங்க சொன்னோம் ப்ரிவியூல வந்து மேட்ச் அப்ஸ் எல்லாம் காட்டணும். ஆனா அந்த மேட்ச் அப்ஸ்ல காட்டினது எதுனா ஒண்ணு நடந்துன்னு கேட்டீங்கன்னா நடக்கல. ஏன்னா அது நாங்க வீடியோல சொல்லியிருப்போம். அது எண்ட் ஆஃப் தி டே இது ஸ்டாட்ஸ் தான். இது வந்து ஸ்டாட்ஸ் ஆர் மென்ட் டு பி broken, records are meant to be broken. Record was broken today, the stats are also broken today. அண்ட் அகமதாபாத்ல ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆனதே இல்லைன்னு சொன்னோம். ஸ்டாயினிஸ் வந்து டெத்ல அவுட் ஆனதே இல்லைன்னு சொன்னோம். ரெண்டுமே வந்து முடிச்சு விட்டாங்க. ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா ஸ்ரேயஸ் ஐயரோட ரெக்கார்ட் வந்து எல்லாமே ஒன் சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிருக்காருன்னு சொன்னோம். இன்னைக்கும் சிங்கிள் டிஜிட் அவுட் ஆனாரு. 3 பவுலர் சொல்லியிருந்தோம் ஸ்ரேயஸ் ஐயருக்கு எம்ம கண்டவங்க அப்படின்ட்டு. 4ஆவதா ஒரு பவுலர் வந்து எடுத்தாரு பாருங்க ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட். அதுதான் அங்க ஹைலைட். எவ்ரி ஒன் ஸ்டுட் அப் வென் யூ எக்ஸ்பெக்ட் தட் ஏஸ்லூட் இஸ் கோயிங் டு கெட் ஸ்ரேயஸ் ஐயர். குர்னால் பாண்டியா பிரப்சிமரன் விக்கெட் எடுப்பான்னு எதிர்பார்த்தீங்களா? ஸ்பின் அவ்வளவு சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பேட்டர் வந்து பிரப்சிமரன். குர்னால் பாண்டியா வந்து எடுத்தாரு. சுயாஷ் சர்மா வந்து நான் மும்பை வந்து பஞ்சாப் கூட ஆடினதுக்கும் ஆர்சிபி ஆடினதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? மும்பை வந்து கம்ப்ளீட்டா மேட்ச் அப்ஸ் மட்டுமே வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த பிளேயருக்கு இந்த பவுலர், இந்த பிளேயருக்கு இந்த பவுலர், இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பவுலர் அப்படின்ட்டு. ஆர்சிபி அப்படி இல்ல. ஆர்சிபி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஏதோ யூஸ் பண்ணி ரஜத் பட்டர் எப்படி அப்படிலாம் யோசிச்சாரு எனக்கு தெரியல. நம்ம நிறைய பேரை வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் குடோஸ் டு திஸ் கை ரஜத் பட்டிடர். வந்தாரு, ஒரு 2-3 வருஷம் 3 மந்த் டிராவல் பண்ணாரு. ஓகே, கேப்டன்சி ஒரு சீசன் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்லயே அந்த ஜிங்ஸை எல்லாம் உடைச்சு அந்த ஒரு கர்ஸை வந்து பிரேக் பண்ணி 18 வருஷமா டிராஃபி அடிக்காத ஒரு டீம் அந்த பேகேஜ் இருந்துச்சு அவங்க மேல. த மோஸ்ட் ஃபாலோட் பிரான்சைசி, ஒரு பிகெஸ்ட் ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு பிரான்சைசி, எக்கச்சக்க பேகேஜ் இருந்துச்சு. எல்லாத்தையும் உடச்சிருந்து மனுஷன் வந்து ஒரு கேப்டனா, நீங்க நான் நம்பலன்னா ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து ஹரிஷ் வந்து சப்போர்ட் பண்ணிருந்தாரு. ஓகே, பட் நான் வந்து ஆர்சிபி ஜெயிக்கும்னு ஒரு தாட் இருந்துச்சுன்னா அது ரஜத் பட்டிடர் கேப்டன்சினால மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது நான் இந்த சீசன் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு உண்மையிலே தோணலன்னு வச்சுக்கோங்களேன். மேபி ஃபியூச்சர் ஆனா அடுத்த 2 வருஷத்துல கண்டிப்பா அடிப்பாங்கடா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இவர் சொல்லியிருந்தாரு ஒரு 3 சீசன்ஸ்ல அடிக்கிற வாய்ப்பு இருக்குன்ட்டு. நான் சொன்னேன் இந்த சீசன் அடிக்கலன்னா கஷ்டம், இந்த டீம் வச்சு அடிக்கலன்னா கஷ்டம் அப்படின்ட்டு நானு. இந்த டீம் செட் ஆகணுன்ற மாதிரி ஏன் தாட் இருந்துச்சு. பட் செட் எல்லாம் இல்ல தம்பி. இந்த சீசன்ல நான் அடிச்சு காட்டுறேன் தம்பி. ஃபர்ஸ்ட் சீசன் அஸ் கேப்டன், குடோஸ். ஐ மீன் உண்மையிலேயே வந்து லைக் ஏதோ புதுசா ஐபிஎல்க்கு வந்து கேப்டன்சி பண்ற மாதிரியே தெரியல. அவரு அவ்வளவு கம்போஸ்டா ஒரு பவுண்டரி வந்து ஹேட்லூட்ல வந்து நம்ம போச்சுல, லைக் அந்த தேர்ட் மேன்ல ஆள் இல்லாதனால தொடர்ந்து 2 4 போச்சுல, ஒரு 6 போறான்னு தெரியல. அந்த டைம்ல எல்லாம் வந்து அப்படியே ஜாலியா ஒரு என்னமோ மேட்ச், வேற ஏதோ மேட்ச்ல விளையாடிட்டு இருக்காரு. மைண்டு பாடி மட்டும் இங்க விளையாடிட்டு இருக்க மாதிரி அப்படி இருக்காரு. அந்த அளவுக்கு கம்போஸ்டா நான் யாருமே பார்த்ததே இல்லை. டோனி கூட கொஞ்சம் எமோஷன்ஸ் லைட்டா இருக்கும்.
ஆமா மேட்ச்ல இருக்க மாதிரி இவர் மேட்சுக்கும் இருக்கும் சம்மந்தமே இல்லாத நினைக்கிறாரு இவர். ஆமா அண்ட் சைலண்டா செய்யறாரு. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, மேட்சுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க, 2 கேப்டனும் உட்கார வச்சுட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதை சேகர் சேகர் வந்து பயங்கர ஆவேசமா வந்து அங்கேயும் அதே மாதிரி தான் வாரு பேட்டில் அப்படின்னு பயங்கரமா பேசியிருந்தாரு, என்னெல்லாமோ பேசினாரு. ஓகேங்களா, ரஜத் பட்டிடர் வந்து ஒரு 100 வார்த்தை யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், 40 வார்த்தை சொல்ல வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா சொன்னது என்ன 20 வார்த்தை தான். நாங்க வந்து பஞ்சாப் வெரி குட் டீம் பட் வி வில் வின் அப்படின்ற மாதிரி அந்த கபில் தேவ் தான் ஞாபகம் வந்தாரு. எனக்கு பெருசா பேச வராது இங்கிலீஷ். நீங்க பட்டிடர் இன்டர்வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ்ல அந்த அளவுக்கு ஃப்ளூயன்ட் எல்லாம் பேச மாட்டாரு சரிங்களா. ஆனா பேசுற சில வார்த்தையா இருந்தாலும் சூப்பரா பேசுவாரு. வார்த்தையிலே இல்ல செயல்ல காட்டிட்டாரு, அவ்வளவுதான் சொல்லணும். அவ்வளவுதான். நம்ம பட்டிடரோட பேட்டிங் இந்த சீசன் வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணோம், அவர் முன்ன மாதிரி இல்ல, எக்ஸ்ப்ளோசிவா இல்ல அப்படின்ட்டு. மேபி ஒரு கேப்டன்சி ஒரு பிரஷர் அவர் வந்து புட் டவுன் பண்ணுதோ அப்படின்ட்டு. பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், பேட்டிங் ஆடலாம் என்ன, உங்களுக்கு என்ன கப்பு தானே வேணும், நான் அடிச்சு தரேன் அப்படின்ட்டு கேப்டனா பேட்டிங் சரியா பண்ணாட்டு கேப்டனா வேற லெவல்ல ஒரு ஜாப பண்ணிட்டாரு. அண்ட் இப்படி நான் சொல்லும் போது பட்டிடர் மட்டும் தான் கிரெடிட்ஸ் தரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படி சொன்னேன்னா நான் வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேனே கிடையாது, எனக்கு கிரிக்கெட்டே தெரியாது. whoever is involved in the dressing room ஒரு மேனேஜ்மெண்டா ரைட் ஸ்டார்டிங் ஃப்ரம் தினேஷ் கார்த்திக் டு மனோலன் ரங்கராஜன், ஆண்டி ஃபிளவர், யாரை வேணா we can name people, ஒரு உட்காந்து ஒரு ஆக்ஷன் டேபிள்ல உட்காந்து எல்லாரும் கழுவி ஊத்துனாங்க அந்த டீம் ஆக்ஷன் டேபிள் எடுக்கும்போது. இதெல்லாம் ஒரு டீமா, புவனேஸ்வர் குமார்லாம் எப்பயோ ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு, குருணால் பாண்டியாலாம் எப்பங்க கடைசியா பர்ஃபார்ம் பண்ணாரு, எக்கச்சக்க பேச்சு இருந்துச்சு. அது வாஷிங்டன் சுந்தரை விட்டுட்டு குருணால் பாண்டியா எடுக்கிறீங்க என்னாச்சு நிறைய கேஎல் ராகுல் எடுக்காம ஜிதேஷ் சர்மா எடுக்கிறீங்க அப்படிலாம் நிறைய கேள்வி எல்லாம் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஆர்சிபி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க, தினேஷ் கார்த்திக் வந்து பட்டியல் போட்டு எனக்கு இவர் தான் வேணும் இவர் தான் வேணும். படிக்கல் எடுக்கிறப்ப கூட சில டாக்ஸ் எல்லாம் போச்சு சரிங்களா. வெங்கடேஷருக்கு 23 கோடி போனப்ப கூட பேசினாங்க, அது ஓகே அது விட்டுருங்க. அதுக்கப்புறம் they got படிக்கல். இதெல்லாம் பாக்குறப்போ தினேஷ் கார்த்திக் அவர் வந்து பட்டியலிட்டு சொன்னார் தெரியுமா, அதெல்லாம் சொன்னப்போ கூட நிறைய பேரால் நம்ப முடியல, இதெல்லாம் சும்மா வந்து ஐ வாஷிங்ன்ற மாதிரி சொன்னாங்க. பட் they proved why great tactics during the auction works. அது வந்து ஒரு உண்மையிலேயே அந்த மேனேஜ்மெண்ட், அதை நான் மறுபடியும் சொல்றேன், டிகேக்கு மட்டும் அந்த கிரெடிட்ஸ் கிடையாது, டிகே இஸ் ஒன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் who involved. எல்லாருமே வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணோம். ஸோ ஆர்சிபி as a team as a management they won this trophy. அண்ட் இன்னொருத்தர் ரன்னர் அப் கேப்டன் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். 3 ஃபைனல்ஸ் in his name for 3 different franchise. அவருக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஹார்ட் லக் தான், அவரு அழுகிற மாதிரி ஒரு இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஓகே, எனக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் அவர் வந்து ஜெயிச்சுட்டு போனப்போ நானே அந்த வீடியோ எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பேன் ரிவ்யூலே, காண்டா இருந்துச்சு சேர் மேல அப்படின்ட்டு. இன்னைக்கு பார்க்கும்போது ஓகே ஹி ஆல்சோ டிசர்வ்ட் விக்டரி. ஒரு அந்த மாதிரி ஒரு 18 வருஷம் ஜெயிக்காத டீம் தான் அவரும் எடுத்துன்னு வந்தாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் எல்லாமே பண்ணிட்டாரு. ஓகே இட் டிடன்ட் ஹேப்பன் டுடே, அவ்வளவுதான். ஆமா, 2 deserved teams in the finals. கண்டிப்பா 2 பேருமே வந்து டிராஃபி ஜெயிச்சிருந்தா வந்து யாருமே இங்க வந்து வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்கோர்ஸ் பஞ்சாப் ஜெயிச்சிருந்தா ஆர்சிபி ஃபேன்ஸ் கொஞ்சம் வருத்தமா இருந்திருக்கும், அவங்க டீம் நினைச்சுதானே தவிர பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்கன்னு யாருமே வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது 2 டீமையும் சூப்பரா வழி நடத்தின அந்த 2 கேப்டன்ஸுமே அப்ரிசியேஷன் கொடுத்தே அவங்க சொல்றது 100% நான் ஒத்துப்பேன். அண்ட் ஓகே நெக்ஸ்ட் சீசன்ல வந்து பஞ்சாப் ஐ திங்க் தே ஹேவ் a good team. கண்டிப்பா அதை நம்ம சொல்லி ஆகணும். இந்த ஃபைனல்ஸ் தோத்துட்டாங்க, குவாலிஃபயர் ஒரு மோசமான டிஃபீட்டா இருந்தாலும் சீசன் ஃபுல்லா they dominate பண்ணாங்க, நல்ல பேட்டிங். அவங்க சசாங்க் சிங் போட்டு லாஸ்ட் ஒரு அடிச்ச அடிலாம் எப்பா மரணடி, இன்னும் ஒரு 2 பால் தான் முடிச்சிட்டு இருப்பாரு போலயே. ஆமா, ஒரு 2 பால் முன்னாடி கொஞ்சம் அடிக்காது, ஒரு என்ன தெரியல, கடைசி ஊர்ல சம வெறி ஆயிட்டாரு. ஆமா அது இதுக்கப்புறம் வளர்மதி. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் பேசலாமா? சரிடா விட்றா, சீசனே முடிஞ்சு போச்சுடா, அடுத்த வருஷம் பாக்கலாம்டா வாடா. சரி ஓகே, பட் ஐ மீன் ஒரு 5-6 அன்கேப்டு பிளேயர் வச்சுட்டு இவ்வளவு தூரம் வந்த பஞ்சாபுக்குமே வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. சரி, மேட்ச் வேற என்ன நடந்துச்சு? செகண்ட் இன்னிங்ஸ்ல வேற லெவல்ல நடந்துச்சு. குருணால் பாண்டியா பாண்டியன், என்னதான் ஹர்திக் பாண்டியன் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து போட்டு கழுவி ஊத்திருந்த அதே சமயத்துல 2 நாள்ல அவன் தம்பி வந்தான்டா மிலிட்ரிக்குன்ற மாதிரி, அவன் தம்பி ஒருத்த வந்தான், இவன் தம்பி இல்ல அண்ணனா. சரி ஓகே, அண்ணன் வந்து கவலைப்படாத பங்கு, நான் அடிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு 9 டிராஃபி வச்சிருக்காங்களா இப்போ வந்து பாண்டியா ஃபேமிலி, பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு. அவர் 5 இவர் 4. அதுல இந்த 4 மேட்ச்ல 2 முறை ஒரு ஃபைனல்ஸ்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. ஒரு தடவை மும்பைக்கு வாங்குற 2017 வாங்கினாரு ஆர்பிஎஸ் அகைன்ஸ்டா, இப்போ வந்து ஆர்சிபிக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. ஸோ பிக் மேட்ச், பிக் பிளேயர். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு இந்த சீசன் ஃபுல்லாவே ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் தான் இருந்தார் குருணால் பாண்டியா. யாரை வேணா நம்ம அப்ரிஷியேட் பண்ணிருப்போம், குருணால் பாண்டியா நிறைய பேர் பேசியிருக்க மாட்டோம். ஆனா முக்கியமான டைம் அடிக்கிறவரை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி ஃபைனல்ஸ்ல ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாருல, அது பெரிய விஷயம். அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். வந்து பஞ்சாப் பேட்டிங்ல சொல்லணும்னா கொஞ்சம் ஸ்டம்பிள்ஸ் தான். ஒரே வந்து அந்த மொமெண்டம் லூஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே ஸ்டார்டிங் வந்து பிரியான் சரி அவுட் ஆனே கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆகி விக்கெட் ரன் வந்து கம்மி ஆயிடுச்சு. 80 ரன்னும் நம்ம தான் அடிச்சோம் 10 ஓவருக்கு. ஆமா, 3 விக்கெட் போயிருந்தது. 3 விக்கெட் போயிடுச்சு. ஜாஸ் இங்கிலீஷ் கொஞ்சம் ட்ரை பண்ணாரு, அவருக்குமே ஒரு ஹார்ட் லக். அண்ட் ஸ்ரேயஸரோட விக்கெட் தான் வந்து அப்படியே டோட்டலா மாத்திடுச்சு. ஸ்ரேயஸ் இருந்தாதான் ஜெயிக்க முடியுன்ற அளவுக்கு ஒரு சேசிங்ல அவ்வளவு டிபெண்டன்சி ஆயிடுச்சு அவர் மேல. ஆனா சசாங்க் சிங் வந்து அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, பட் it became a little late, அவ்வளவுதான் சொல்லுங்க. ஆமா, நம்ம ஆக்சுவலி ப்ரிவியூல சொல்லியிருந்தோம், இந்த ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் தான் வந்து கேமையே வந்து டிசைட் பண்ணும். ஒண்ணு பஞ்சாப் அவர் நின்ட்டாரு 30 தாண்டிட்டாருன்னா பஞ்சாப் மேல அட்வான்டேஜா இருக்கும். அப்படி சீக்கிரம் அவுட் ஆயிட்டாருன்னா ஒருவேளை பஞ்சாப் சேஸ் பண்றாருனாங்கன்னா பிரஷர் வந்து ஃபுல்லா அந்த பேட்டர்ஸ் மேல போகும். நான் சொல்லியிருந்தேன், அதுதான் நடந்துச்சு. நடுவுல கொஞ்சம் வந்து
அந்த ரன்ஸ் கம்மியாயிடுது. அதனால என்ன ஆயிடுது, சசாங் சிங் வந்து கொஞ்சம் பொறுமையா ஆடிடுறாரு ஸ்டார்டிங்ல. அப்புறம் ஸ்டாய்னிஸும் லேட்டா தான் வராருன்னு வச்சுக்கோங்க. ஆமா. இவங்க 2 பேர் தான் கீ ஹிட்டர்ஸ். கடைசியில வந்து அவங்களும் கொஞ்சம் ஸ்டாய்னிஸ் ஒரு 6 அடிச்சுட்டு அவரு சொல்லியிருப்பாரு. 2வது பால்ல வந்து அவுட் ஆன ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து காமிச்சிருப்பாரு. சோ ஆமா. அந்த மாரி அங்க விட்டாங்க மேட்ச. ஸ்டாய்னிஸ் இருந்தா கூட முடிஞ்சிட்டு இருக்கும் மேட்ச். ஓகே. அது ஒரு வாதமா சொல்லலாம். பட் எனிவே தே ஹேட் த பிளான்ஸ். அது கரெக்ட்டா புவனேஸ்வர் குமார் அந்த ஓவர் நம்ம குணால் பாண்டியா அப்ரிசியேஷன் குடுத்துட்டோம். ஓகே. ஹேசல்வுட்க்கு வருஷம் ஃபுல்லா குடுத்துட்டோம். அவரையும் விட்டுருவோம். புவனேஸ்வர் குமார் எடுத்தப்போ நெறைய பேர் ஆர்சிபி ஃபேன்ஸ தவிர வேற யாருமே புவனேஸ்வர் குமார் ஆர்சிபி போனப்போ அதெல்லாம் ஓகே அதெல்லாம் இல்ல. ஆர்சிபி யார் எடுத்தாலும் ஆர்சிபி ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது அது அந்த ஓகே. செய்யும் அந்த டீமுக்கு ஆமா. பிளேயர் எடுக்கும்போது. ஆமா. பட் மத்தபடி 10 கோடிக்கு எடுக்கும்போது யோசிச்சாங்க. சரியா? என்னடா இவர போய் 10 கோடி எடுத்திருக்காங்க ஆர்சிபி அப்டின்ட்டு. அவர் வந்தாரு. நெறைய மேட்ச்ல எக்ஸ்பென்சிவாலாம் போனாரு. பட் எப்போ தேவையோ அப்போ விக்கெட்ஸ் எடுத்து குடுத்தாரு. அப் த டாப். டெத் பவுலிங்கும் டீசென்ட்டா போட்டாரு. புவனேஸ்வர் இன்னைக்கு குமார்ட்ட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவர் வந்து நியூ பால் சூப்பரா போடுவாரு. மிடில்லயும் போடுவாரு. டெத்லயும் நல்லா போடுவாரு. போடுவாரு. அதுதான் அவர் ஆமா. பேக்கேஜ் அவரு. ஆமா. அது வந்து பிரைம் புவனேஸ்வர் குமார்ல இல்லன்னு சொன்னாலும், இப்பவும் பாரேன். அது எப்போ தேவையோ 4 overs 55 டு வின் மச்சி. 6 விக்கெட் என்னவோ பாக்கி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா தெரியல. கேம் வுட் ஹேவ் பீன் எனிவன்ஸ் கேம் தான் அப்பவுமே. வந்தாரு, ஒரு ஓவர்ல 8 ரன் குடுத்தாரு. நேகல் வதேரா விக்கெட்டையும் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் விக்கெட்டையும் எடுத்துட்டு மேட்ச சீல் பண்ணாரு. அந்த ஓவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நமக்கு இருக்கு, போன வருஷமோ 2-3 மேட்ச் ஹைதராபாத்துக்கு அவர் அந்த மாதிரி தான் பண்ணாரு. 2016 ஹைதராபாத் ஜெயிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து புவனேஸ்வர் குமார் தான். அதே புவனேஸ்வர் குமார் இப்போ 2025 காரணம். ஆனா அப்ப வந்து ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா இருந்தாரு. இப்ப ஆர்சிபிக்கு ஆடினாரு. வாட் அ ஸ்டோரி மேன், வாட் அ ஸ்டோரி. அண்ட் வந்து ஓமர் சாய் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஓமர் சாய் பதில் பிரர் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, அவர் டீசெண்டா ஒரு நல்ல எக்கனாமில போட்டு ஒரு விக்கெட், விராட் கோலியோட விக்கெட் வந்து எடுத்தாரு. ஓகே, விராட் கோலி நாங்க வந்து சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. பட் ஆனா விராட் கோலி ஒரு எண்ட்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா ஆடிட்டு இருந்தாரு. சோ வந்து விராட் கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஜிதேஷ் சர்மா வந்தாரு. அப்புறம் ஜிதேஷ் சர்மா லிவிங்ஸ்டனும் சேர்ந்து கொஞ்சம் அடிச்சு கொஞ்சம் டக்குன்னு மொமெண்டம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. விராட் கோலியை வந்து தப்பெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அந்த டைம்ல அவர் விக்கெட் போயிடுச்சு, அவர் நின்றுதான் ஆடணும். ஆனா அந்த ஒரு விக்கெட் வந்து இப்போ ஓமர் சாய் அந்த விக்கெட் எடுக்கலாமா வேணாமா யோசிச்சு நைட் எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாரு நினைக்கிறேன், எடுத்தது கரெக்டா தப்பாட்டு. பட் ஆனா ஒரு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கே இந்த நெகட்டிவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். நோ ஹேட் ஃபார் விராட் கோலி. புரிஞ்சுதா ஃபேன்ஸ்? புரிஞ்சுக்கோங்க. அவரு ஆக்சிலேட் பண்ணிருப்பாரு, கடைசியில ஆக்சிலேட் பண்ணிருப்பாரு, ஓகேவா? ஆனா அவ்வளவு சீக்கிரம் வந்து அவர் 50 அடிச்சுட்டு தான் பண்ணிருப்பாரு. அது 5-6 பால் ஆயிருக்கும். ஆனா ஜிதேஷ் சர்மா உடனே வந்தோடனே ஆக்சிலேட் ஆயிடுச்சு. அதுதான் சொல்ல வரேன். உடனே பதறாதீங்க, ஓகேவா? நல்ல நல்ல இன்னிங்ஸ் தான் விராட் கோலி. இது இந்த மாதிரி சொல்ல வைக்கிறாங்க. அதுதான் ஒரு விஷயம். ஒரு ஃப்ரீயா நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கே. ஆமா, கிரிட்டிசிசம் வந்து ஃப்ரீயா பண்றது கூட பண்ண முடியல. நிறைய பேர் வந்து திட்டுறாங்க அப்படின்றப்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரி, ஓகே, அது விடு. அதான் அந்த சில பேருக்காக நம்ம வந்து கிரிட்டிசிசம் சொல்லாம இருக்க முடியாது இல்லையா? அக்செப்ட் பண்ணிக்க நம்ம உள்ளங்களும் இருக்காங்க. கடைசி 2 நாளா வந்து செம பாசிட்டிவிட்டி தான் நம்ம கமெண்ட்ஸ்ல. ஆர்சிபி ஜெயிக்கணும், ஆர்சிபி ஆர்சிபி அப்படின்ட்டு. உங்களுக்காகவே ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. இதுல டீடைல்டா ஒரு வீடியோ நம்ம வீக்லி பீடியால பேசுறப்போ இன்னும் கொஞ்சம் நாங்க கண்டிப்பா விட்டு போயிருக்கோம். இதை பத்தி பேசல. ஹேசல்வுட் வந்து திருப்பி ஃபைனல்ஸ் தோக்கவே இல்லைன்ற ஒரு ஸ்டார்ட் இருக்கு. அதை பத்தி நாங்க வந்து பேசணும். சின்ன ஒரு மென்ஷன் இந்த மாதிரி நிறைய இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நாங்க வீக்லி பீடியால வந்து கண்டிப்பா நாங்க கன்வே பண்ணுவோம். சோ இது வந்து ஒரு ரியாக்ஷன் வீடியோ. ஆர்சிபி ஹஸ் லிஃப்டட் தி ட்ராஃபி ஒன்ஸ் அகைன். அந்த பிளாக் கீழே போட்ட இருங்க, திரும்ப எடுத்து காட்டுறேன். ஓகேங்களா? சோ வந்து நெக்ஸ்ட் சீசனுமே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல நியூ வின்னர் வந்தா கூட ஓகே தான். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு ஆட் பண்ணோம். நியூ வின்னர் சொன்னதுனால இன்னொன்னு ஆட் பண்ணோம். சோ திஸ் இயர் ஹஸ் பீன் தி ஃபர்ஸ்ட் ஃபார் மெனி டீம்ஸ். நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் வருஷம் நடந்துருச்சு அப்படின்ட்டு. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பிக் பேஷ்ல ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ட்ராஃபி அடிச்சாங்க. ஹாரி கேன் ஃபுட்பால்ல ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ் லைஃப் டைமே வந்து ஒரு ட்ராஃபி அடிச்சாரு பயர்ன் முனிச்ல. டாட்னம் ஹாட்ஸ்பர் இருந்தாங்க 17 இயர்ஸ் கழிச்சு யூரோப்பா லீக் அடிச்சாங்க. சரியா? அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் லீக் வந்து பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் பிஎஸ்ஜின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஹிஸ்டரி அவ்வளவு காசு இருக்கும் அவங்கள்ட்ட. சரியா? ஆனா இப்பதான் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் கப் அடிச்சாங்க சாம்பியன்ஸ் லீக். அது மத்தியில ஆர்சிபி 18 வருஷம் கழிச்சு திரும்ப ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சாங்க. பஞ்சாப் ஆச்சுனாலும் அதான் வச்சுக்கோங்களேன். பட் அடிச்சுட்டாங்க. இதுதானே வேற ஸ்போர்ட் கூட விட்டுருக்கலாம். எனக்கு இந்த ஐபிஎல் கப் பிஃபோர் GTA 6 அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ படிச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல அடுத்த வருஷம் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனா இருப்பாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருந்தே ஆகணும். கண்டிப்பா கேப்டன் மாற்றக்கூடாது. கண்டிப்பா மாற மாட்டாங்க. அது என்ன, நான் அதுமே கொஞ்சம் இருந்தேன். அவர் போன வருஷம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க நார்த் இந்தியா சைட்ல. அவர் வந்து போன வருஷம் வீருக்காக பண்ணாரு, இந்த வருஷம் சாராக்காக பண்ணுவாரா அப்படின்னா கொஞ்சம் கிட்ட போயிட்டு விட்டாரு. பிரீத்தி சிந்தா பார்க்கவும் கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு. 18 வருஷம் நம்ம கோலிக்கு சொன்னாலும் 18 வருஷம் அவங்களும் பாவம். ஒவ்வொரு வருஷமும் வராங்க, சப்போர்ட் பண்றாங்க, எல்லா மேட்சும் வராங்க. ஆனா எமோஷன்ஸ் பெருசா காட்ட அழுதுட்டா அப்புறம் நம்மளால தாங்க முடியாது. அவங்க இத்தனை நாள் அழுகாம இருக்காங்க. அப்படியே இருந்தா ஓகே தான். பழகிடுச்சு போல. சோ அவ்வளவுதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறோம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்க வந்து நிறைய போட்டுட்டே இருப்போம். இப்ப ஐபிஎல் ரிலேட்டடா வந்து எந்த பிளேயர்ஸ் வச்சுக்கலாம், ரீடைன் பண்ணலாம், எந்த பிளேயர்ஸ் லீவ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு வீடியோ வச்சிருக்கோம். இது மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க ரெகுலரா பாத்துக்கிட்டே இருக்கணும். இது ஐபிஎல் மட்டும் இல்ல, ஐபிஎல் தாண்டி நாங்க நிறைய வீடியோஸ் வந்து இப்ப இந்தியா இங்கிலாந்து நடக்குது, அதை பத்தி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்க போறோம். நாங்க கண்டினியூஸா உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க போறோம்.
கிரிக்கெட் டைம் மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து வைட்டாலிட்டி பிளாஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. நாங்க வந்து அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க 2 பேர் கேட்டிருந்தீங்க. அதை பத்தியும் போடுவோம். டிஎன்பிஎல் நிறைய டோர்னமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஐபிஎல் முடிஞ்ச உடனே அடுத்த ஐபிஎல் தான் வந்து சேனல் ஓபன் பண்றதுக்கு ஐபிஎல் ஃபேன்ஸ் நினைச்சீங்களாடா, கிரிக்கெட் ஃபேன்ஸ்டா, எல்லாத்தையும் போடுவோம். அதனால வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாத்தி சொல்றது